அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். செய்வன திருந்தச்சை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பெர்ஃபெக்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பல பேர் நாம கடைபிடிக்கிறதே கிடையாது. என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா பெரியவங்க நாம அதை கடைபிடிக்கிறோமா? எப்பவுமே கேட்டு செய்யறதை விட பார்த்து செய்யறது குழந்தைங்களுக்கும் ஈஸி, நமக்கும் ஈஸி. சோ நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரதை விட செஞ்சு செய்கையில காமிச்சு தந்திருப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துருந்துருப்போம். அப்ப ஒரு விஷயத்த நாம கத்துக்கணும் அப்படின்னா அவங்க செய்யறத நம்ம கண்ணால பார்க்கணும். முதல் கட்டமாக ஒருவர் செய்வன திருந்த செய்யணும் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ற பீப்புள், அவங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், அவங்க டீச்சர்ஸா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அவங்க யாராவது ஒருத்தர் செய்வன திருந்த செய்தால் மட்டும்தான் தனக்கும் அப்படி செய்யணுங்கிற எண்ணம் வரும். சோ ஒரு விஷயத்த எப்படி நாம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அசைன்மெண்ட் எழுதுறோம். அந்த அசைன்மெண்ட் ஒரு சாதாரண A4 ஷீட்ல சும்மா கேஷுவலா எழுதிட்டு போயிடலாம். சில பேர் அதை மடிச்சு எழுதுவாங்க, லைன்ஸ் போடாம. சில பேர் நீட்டா லைன்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டு எழுதுவாங்க. சிலர் பாக்ஸ் போட மாட்டாங்க, வெறும் லைன் மட்டும் போட்டு எழுதுவாங்க. சோ உன்னோட பிரசன்டேஷன் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீ தீர்மானிக்கணும். ஒரு வேலை செய்யும் போது அதை பிரசன்ட் பண்றது எப்படி. சோ அடுத்தது அந்த அசைன்மெண்ட் எழுதும் போதே எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், நீட்டா இருக்கணுமா, கச்சாமுச்சான்னு இருக்கணுமா, அவசரத்துல எழுதணுமா அப்படிங்கறத நீ டிசைட் பண்ணணும். நீட்டா எழுதினாதான் அது திருந்த செய்யறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த அசைன்மெண்ட்ல எழுதக்கூடிய கண்டென்ட். சோ பிளாகரிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காப்பி எடுத்து எழுதுவது. அப்படி இல்லாம நீங்க ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியோ, இன்டர்நெட்டை சர்ஃப் பண்ணியோ, இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சோ, உங்களோட அனுபவத்தை வச்சோ நீங்க அதை பேப்பர்ல எழுதணும். சோ இதுதான் உங்களோட அசைன்மெண்ட இன்னும் மெச்சூரிட்டியா காமிக்கும், ஆஸ் வெல் அஸ் மெரிட்டா காமிக்கும். நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாம வெறுமனே அங்க இருக்கக்கூடிய விஷயத்த காப்பி அடிச்சு எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டு கச்சாமுச்சான்னு ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு 4 பாயிண்ட காப்பி அடிச்சு எழுதி கொண்டு கொடுத்தா அதுக்கு பேர் அசைன்மெண்டா? கண்டிப்பா கிடையாது. கடமைக்கு எல்லாரும் எழுதுற மாதிரி நீங்களும் எழுதிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அதுவே நீங்க தெளிவா பாக்ஸ் போட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணி அழுக்கு இல்லாம ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே அந்த அசைன்மெண்ட பாக்குறவங்க இம்ப்ரெஷன் ஆவாங்க. அதே போல அதை படித்து பார்க்கும் பொழுதும் உள்ள பாயிண்ட்ஸ் வேல்யூவா இருக்கும். நீங்க நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணிருப்பீங்க, நிறைய சர்வ் பண்ணிருப்பீங்க, உங்களோட செல்ஃப் பாயிண்ட்ஸை அதுக்குள்ள ஆட் பண்ணிருப்பீங்க. சோ அதை ரீட் பண்ணும் போதே அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். எக்ஸைட்மெண்டா அதை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு மார்க்க கொடுப்பாங்க. சோ இது ஒரு ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீமான ஒரு அசைன்மெண்டா இருக்கும். இது அசைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க கார் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் முன்னாடி காரை செக் பண்றீங்க, ஏர் செக் பண்றீங்க, வாட்டர் செக் பண்றீங்க, அதோட ரேடியேட்டர்ல தண்ணி எல்லாம் செக் பண்ணி நல்லா இருக்குன்னு பாத்துட்டோம். அப்புறம் பிரேக் எல்லாம் பிடிக்குதா, ஆக்சிலேட்டர் கொடுத்தா கார் இது ஆகுதா, ரைஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்றீங்க. அப்புறமாட்டு காருக்கு தேவையான பெட்ரோல் இருக்கான்றத பாக்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் கார் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நாம அப்படி எடுக்கும் பொழுது அந்த கார் பெர்ஃபெக்டா இருக்கும். சோ நீங்க டிரைவிங் நல்லா கத்துக்கிட்டு நீட்டா ஓட்டுனீங்கன்னா ஆப்போசிட்ல வரவங்களும் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போலதான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும்னு வடிவேல் சொன்னது மாதிரி பக்காவா நீங்க பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த தோல்விங்கிறது இருக்காது. அப்படி ஒரு தோல்வி வந்தா கூட சின்ன ஒரு தோல்வியா தான் இருக்குமே தவிர்த்து, அது சின்ன ஒரு சறுக்கலா இருக்குமே தவிர்த்து நிரந்தர தோல்வியாக 100% இருக்காது. அதுவே திருந்த செய்யல, இதோட பின்விளைவுகள் என்னன்னு நம்ம யோசிக்காம செய்யறோம், அல்லது அந்த விஷயத்த பெர்ஃபெக்டா செய்யலைன்னா எல்லார்கிட்ட இருந்தும் எத்தனை வயசு ஆனாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னன்னா, நீங்க குழந்தையா இருக்கும்போது திட்டு வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் திட்டு வாங்க, நானும் திட்டு வாங்க போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்து காலேஜ் போயிட்டீங்க, அப்ப கூட திட்டு வாங்குறீங்க, லேர்ன் பண்ணி இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. காலேஜ் முடிச்சு ஒரு 25, 23 இயர்ஸ் வரைக்கும் நீங்க திட்டு வாங்குறீங்க, அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா 40 வயசு 50 வயசுல ஒரு விஷயத்த ஒழுங்கா செய்ய முடியாம நீங்க திட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதை விட கேவலம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட்னஸ்ங்கிறது ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, துவைச்சு அயன் பண்ணி வைக்கிறதுல இருந்து, எந்த ஒரு இடத்த நீட்டா வைக்கிறதுல இருந்து, ஒரு ப்ராஜெக்ட் உங்களை நம்பி கொடுத்தாங்கன்னா அதை பக்காவா செஞ்சு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இது கீழே வந்துருது. சோ செய்வன திருந்த செய்யு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலைங்க, அனுபவிச்சு சொன்ன விஷயங்கள்.
நீங்க இப்படி கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல வந்து இன்கிரிமெண்டா இருக்கட்டும், ப்ரமோஷனா இருக்கட்டும், கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நான் என்னோட ஸ்டாஃப்ஸ்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீங்க உண்மையா வேலை செஞ்சீங்க, நீங்க செய்யக்கூடிய வேலையை கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரிவார்ட் கிடைக்கும். ஒருவேளை அங்க ரிவார்ட் கிடைக்கலனா கூட பல வருஷங்கள் கழிஞ்சா கூட கண்டிப்பா நீங்க இங்க செஞ்ச வேலைக்கு கடவுள் உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாருன்னு சொல்லுவேன். அது உண்மையும் கூட. இதை அனுபவிச்சு உணர்ந்த ஒரு விஷயம். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு ரிவார்ட் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கலனா கூட நீங்க செய்வன திருந்த செய்தால் எங்க போனாலும் உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அது இட் மே டேக் சம் டைம் மேபி. ஓகேங்களா? சோ அது தாண்டியாச்சுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைக்கும். சோ மனம் தளராதீர்கள். செய்வதை திருந்த செய்யுங்கள். செய்வதை திருந்த செய்யாதவர்கள் நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா மாதிரி திடீர்னு காணாம போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது, பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. சோ தி பாஸ் டெஃபினெட்லி உங்களை தேடி வருவாங்க. பெர்ஃபெக்ட்டா செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ டூ யுவர் ஒர்க் பெர்ஃபெக்ட்லி அண்ட் என்ஜாய் த லைஃப். எப்பவுமே நாம ஒரு விஷயத்த செய்வன திருந்த செய்துட்டா நம்மளோட மனசுல வரக்கூடிய ஜாய்க்கு அளவே கிடையாது. அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. சோ யார் எப்படி செஞ்சாலும் சரி உங்களை குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். நீங்க எடுத்த வேலைய பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிங்க. அந்த பெர்ஃபெக்ட்டா செய்யறேன்னு சொல்லிட்டு தேய்ச்சு காலத்தை இழுத்துறக்கூடாது. ஒரு ப்ராஜெக்ட 5 டேஸ்ல முடிக்கணும்னா அந்த 5 டேஸ்ல செய்வன திருந்த செய்யணும். இல்ல அந்த ப்ராஜெக்ட் நான் திருந்த செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸ் ஆக்குனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ செய்வன திருந்த செய், குறிப்பிட்ட நேரத்துல அதை செஞ்சு முடியுங்க. பெஸ்டா பண்ணுங்க. லைஃப்ல ரொம்ப அழகா சாதிங்க. லைஃப்ல ரொம்ப உயரமா ஃபாஸ்டா போங்க. நன்றி, வணக்கம்.